Hi friends, one time யூஸ் பண்ற லைட்டர்ஸை தமிழக அரசு பேன் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ற லைட்டர்ஸ் 8 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது மார்க்கெட்ல. இந்த லைட்டர்ஸ்லாம் பேன் பண்ணணும் அப்படின்ட்டு தமிழக அரசு சொல்லிட்டு இருக்காங்க. தீப்பெட்டியை இப்ப பயன்படுத்துறதுல நம்ம ரொம்ப கம்மியாயிட்டோம். அதாவது லைட்டர்ஸ் பாத்தீங்கன்னா மழை டைமா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் அதை எரிய வைக்கலாம். அது இல்லாம காஸ்ட் ரொம்ப கம்மியா கிடைக்கிறதுனால அதிக பேர் இப்ப தீப்பெட்டி பயன்படுத்துறதை விட்டுட்டு லைட்டர்ஸை பயன்படுத்துறாங்க. லைட்டர்ஸ்ல என்னன்னா ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு நீங்க யூஸ் அண்ட் த்ரோ பண்ணலாம், இன்னொன்னு ரீஃபில் பண்ணலாம். இங்க பேன் பண்ண போறதுன்னு சொல்றது யூஸ் அண்ட் த்ரோ. அந்த லைட்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா விலை கம்மியா இருக்கும். 10 ரூபா, 12 ரூபாய், 20 ரூபாய் அதுக்குள்ளதான் இருக்கும். இதெல்லாம் எங்க இருந்து இறக்குமதி பண்றாங்கன்னா சைனால இருந்து தான் இறக்குமதி பண்றாங்க. இந்த லைட்டர்ஸை நம்ம பயன்படுத்துறதுனால தீப்பெட்டி செய்யும் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த தொழில் தீப்பெட்டி செய்யறே தொழிலை நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கு அவங்களோட வருமானம் கம்மியாகுது. அது மட்டும் இல்ல, இதுல குறிப்பா பெண்கள் தான் இந்த தொழிலை செய்யறாங்க. அதனால அவங்களோட வாழ்வாதாரம் குறையுது. லைட்டர்ஸை பேன் பண்ண போறாங்க. ஏன் பேன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சீனால இருந்து இம்போர்ட் பண்றாங்க. இது முற்றிலும் அதுக்கான வரி, அதுக்கப்புறம் இந்த சீனால இருந்து பண்ற பொருட்கள் இதெல்லாம் நம்ம இந்தியால வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு அதுக்கான வரியை குறைக்கவும், மக்கள்கிட்ட இந்த தீப்பெட்டி பயன்படுத்துறத பத்தி சொல்லணும் அப்படின்ட்டு விழிப்புணர்வு ஏத்துறதுக்கும் தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. தீப்பெட்டி தொழிற்சாலைகள்ல வேலை செய்யற பெண்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கவும், அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கும் தமிழக அரசு முன் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு லைட்டர் பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேஸ் லைட் பற்ற வைக்கிறதுக்கு, அவங்க வெல்டிங் பண்றாங்கன்னா அந்த லைட்ஸ் அவங்கள பற்ற வைக்கிறதுக்கு அது யூஸ் பண்றாங்க. இருந்த போதிலும் யூஸ் அண்ட் த்ரோ அந்த லைட்டர்ஸ் நிறைய சுற்றுச்சூழலை பாதிக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அது மண்ணில் மக்காது. நான் ரீஃபிலபிளா இருக்கிறதுனால அது நிறைய இடத்துல மக்கி போகாம சுற்றுச்சூழலையும் பாதிக்குது. இதனாலதான் இந்த லைட்டர்ஸ் எல்லாம் பேன் பண்ணணும் அப்படின்ட்டு தமிழக அரசு முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, தீப்பெட்டி தொழிற்சாலையை ஊக்குவிக்கிறதுக்கும் அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்கும், வேலை செய்யறாங்க இல்லையா அந்த மக்களை காப்பாத்துறதுக்காகவும் இந்த லைட்டர்ஸை பேன் பண்ணிருக்காங்க. இதுல இந்த பேன் பத்தி கரெக்டான தேதி இன்னும் அறிவிப்பு வரல. இதை பத்தி அறிவிப்பு வந்தா கண்டிப்பா இந்த சேனல்ல அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.